இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸை வந்து வின் பண்ணது யாருன்னா குரினா மச்சாடோ அப்படின்றவங்க. அவங்களுக்கும் ட்ரம்ப் அதோட வந்து வெனிசுலா இப்போ நடக்கிற அந்த யுத்தத்துக்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரினா மச்சாடோ யார் அப்படின்னா வந்து வெனிசுவேலாவில் எதிர்கட்சியோட தலைவர். அவங்களுக்கு வந்து இந்த 2025க்கான நோபல் பீஸ் பிரைஸ் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த பீஸ் பிரைஸை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ட்ரம்ப் கொஞ்சம் கடுப்பராக இருந்தார். அந்த ப்ரைஸை வாங்குறதுக்காக ரகசியமாக வந்து வெனிசுவேலா தப்பிச்சு போய் நார்வேலேருந்து ப்ரைஸை வாங்கிட்டு வந்துட்டாங்க குரினா மச்சாடோ. இப்போவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதம் முதல்ல வந்து ட்ரம்ப்போட ஏவுதல் கேட்டு வந்து யூஎஸ் ஆர்மி போய் வெனிசுவேலாவோட பிரசிடண்டான மடேரோவை எடுத்துகிட்டு வந்து இப்போ நியூயார்க் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ நோபல் பீஸ் பிரைஸ் வின் பண்ண குரினா மச்சாடோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ட்ரம்ப் கிட்ட இந்த பாருங்க, இந்த நோபல் பீஸ் பிரைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் நீங்கள் தான் தகுதியான ஆள், அதை கொடுக்குறேன், அதுக்கு பதில் நீங்கள் என்ன வெனிசுலாவோட பிரசிடண்ட் ஆக்குங்க அப்படி சொல்லி டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இதை ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டார் பப்ளிக்காகவே. இப்போ நோபல் பீஸ் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரைஸை ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா அதை யாருக்கும் கொடுக்கவோ இல்லை வந்து பேரை மாற்றி கொடுக்கவோ எக்ஸ்சேஞ்சோ கிடையாது, கொடுக்கப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் அந்த பரிசு வந்து உகந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. யாருக்கு தெரியும், இன்னும் வர வாரங்களில் வந்து குரினா மச்சாடோ அவங்க பீஸ் ப்ரைஸை வந்து ட்ரம்ப்புக்கு கிஃப்டாக கொடுத்து அதுக்கு பதிலாக வெனிசுவேலா பிரசிடண்ட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கல. இப்போது அவங்களாம் வந்து உஷாராக இருக்காங்க. இந்த பீஸ் ப்ரைஸ் யார் கிடைக்கும்னு சொல்லி இந்த வருஷ கணக்காக நம்ம வந்து உட்காந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நாம தான் முட்டலாயிட்டோம்.